வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட மேக்கப் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் எப்படி மேக்கப் போடுறேன் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் ஃபேமிலியில் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் பிரியா முனிஸில் வந்து இந்த சேனலில் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ நான் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டேன். கல்யாணத்துக்கு கிளம்பும்போது நான் எப்படி மேக்கப் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத தான் வந்து இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதையுமே வந்து ஒரு திருப்பி வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன வந்து ஃபேஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணையில் ஒரு 3 டைம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அளவாக எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் பிளெண்ட் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போட்டு போகிறேன் அப்படின்னா நைட்டு வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். எல்லா பக்கம் குட்டி குட்டி டாட் வச்சுட்டு இது வந்து பிளெண்டரை வந்து தண்ணியில் வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கண்ணுக்கீழையும் போட்டிருக்கேன். ஒரு சீட் போட்டேன். அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சமாக போட்டேன். இந்த மேரேஜ் முடிச்சுட்டு இன்னொரு மேரேஜ் இருக்குது நம்மளுக்கு. எனக்கு ஸ்பேன் மட்டும் கொண்டு வந்து வைக்கிறீங்களா? ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். 2 பக்கம் ஈவனாக தான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுலேயே வந்து குத்தம் கண்டுபிடிப்பீங்க. இருங்க, ஸ்பேன் போட்டுக்கலாம். ஃபேஸுக்கு போட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்து கழுத்து கீழே வந்து குட்டி குட்டி டாட்டாக வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு மட்டும் போட்டோம் அப்படின்னா ஃபேஸும் நெக்கும் கழுத்தும் வந்து மூஞ்சியும் கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா ஒரு மாதிரியா. அதனால ஃபேஸுக்கு மட்டும் போடக்கூடாது. எப்பவுமே எந்த ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலுமே ஃபவுண்டேஷன்னா அப்படியே தெரியும். இது வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் ஒயிட்டு இந்த இதுக்காக தானே போடுறோம். அதனால் என்ன இது போட்டிங்கனாலுமே கழுத்துக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா காதுக்கு சும்மா பின்னாடி இருக்கிறத வச்சு முதுகுலாம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா குட்டி மக்கி இது இன்றைக்கி போட்டுக்கலாம். ஒரு சின்ன குட்டி மூடி எடுத்து வச்சிடலாம். அடுத்து என்ன? காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் நிறையவே இருந்துச்சு. இந்த தடவை வந்து முடிஞ்சிடுச்சு, வாங்கணும். எந்த காம்பேக்ட் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஃபேஸுக்கு எது செட் ஆகுமோ அந்த காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்கின் டோன் எது அப்படின்னு பார்த்து தான் காம்பேக்ட் பவுடர் வாங்கணும். அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷனும்.
நம்ம ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி வாங்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த இது வந்து தெரியாமல் இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சி வந்து வெள்ளலி மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கின் டோன் கலரில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கடைகள்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு தான். நம்ம ஸ்கின் டோன் கலர்லேயே வந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ஃபேஸுக்கு எது செட் ஆகும், எது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, காம்பேக்ட் பவுடரும் போட்டாச்சு. பவுடரும் அதே மாதிரி தான் கழுத்துக்கும் போடணும். காம்பேக்ட் பவுடர் ஓகே டன் போட்டாச்சு. அதுக்கு என்கிட்ட ஐப்ரோ பென்சில் நார்மலாக போட்டுக்கலாம். காம்பேக்ட் பவுடர் போட்டாச்சு, ஐப்ரோ போட்டாச்சு. அதோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து பழைய லிப்ஸ்டிக் தான் போடுறேன். ஏங்க சரி, அம்மா இருக்கு சொல்லி இருக்கு சொல்லுங்க, நம்ம தான் வந்துருவோம்ல, வந்ததுக்கப்புறம் போட்டு. சரி இருசம், வரலினா பரவாயில்ல, பரவாயில்ல தங்க, வரலினா பரவாயில்ல, தூங்கு. வரையா வரலினாலும் பரவாயில்ல, நீ தூங்குறீன்னா தூங்கு. இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் வந்து வரும். வேறு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பேபி பிங்க் கலர்லேயும் இருக்கும், நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு அடிக்காது. போட்டிருக்கோன்னு தெரியும், பட் ஆனால் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேங்களா, இப்போ எல்லாமே போட்டாச்சு. அடுத்து ஐலைனர், மஸ்காரா. ஐலைனர் கண்ணாடி எடுத்துட்டு வரேன். நார்மல் ஐலைனர் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் 35 ரூபாயோன்னு நினைக்கிறேன். வாங்கி 4 ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து போடையில் ஒரு பட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு பட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஐலைனர் வந்து மற்றவங்க நம்மளுக்கு போட்டு உடையில கரெக்டாக வந்து வரும். பட் ஆனால் நம்மளே நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் வரும். அதுக்கு வந்து அந்த இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
ஓகேவா? இந்த சைடு வந்து ஐலைனர் போட்டேன். இது வந்து கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறமா கீழே போட்டுக்கலாம். இப்போ வந்து கம்மல் விலையிலெல்லாம் போட்டுக்கலாம். மேலே விலையில் போட்டுக்கலாம். விலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோஷன் வந்துச்சு இல்லைங்களா, அது வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த சாரீக்கு மேட்சாக இருந்துச்சு, அந்த விலையில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு என்கிட்ட விலையில் இருந்துச்சு, அந்த விலையில் கூட இந்த விலையில் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு லுக்காக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை அழகாக பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பியூட்டிஷியன் தான் படிக்கணும், நம்ம நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வந்து நம்மளுக்கே நம்மளை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், மற்றவங்களும் மதிப்பாங்க. கொஞ்சம் நீட்டாக ஓகேங்களா, ரொம்ப நம்ம இதாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, பார்க்குறக்கு நீட்டாக இருக்கணும். நம்ம ஒரு சாரீ கட்டினாலும் சரி, ஒரு சுடிதார் போட்டாலும் சரி, எங்கே போனோம் வந்தோம் அப்படின்னாலுமே சரி, பார்க்குறக்கு நீட்டாக இருக்கணும். இதை வந்து நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் காம்பேக்ட் பவுடர் மட்டும் யூஸ் அதாவது ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் தான். எவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி போனாலும் பாண்ட்ஸ் தான். அப்படி மீறி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு தூங்கையில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுக்கிறது, சோப்புக்கு பதில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேறு எதுவும் வந்து என் ஃபேஸுக்கு நான் ட்ரை பண்ணதில்லை. ஓகேவா? தலையில் போட்டாச்சு. இதுக்கு மேட்ச் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு என்னமோ மேட்ச்சே இல்லாத மாதிரி மாமா கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க, அதனால் போட்டேன். ரெண்டாவது இப்போ கம்மல் போட்டுக்கலாம். செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான செட்டு, சூப்பராக இருக்கும். இதுதான் கம்மல், ஜிம்மிக்கி கம்மல், இந்த மினி ஜிம்மிக்கி கம்மல். இது வந்து ஆடாது, அப்படியே தான் நிற்கும். வெயிட்டாக இருக்கு. எதுக்கும் நம்ம இன்னொரு கம்மல் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும், அப்புறம் எதுக்கு இந்த கம்மல் நீங்கள் வாங்கினீங்க, வெயிட்டாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். இல்லை, தோணுனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் இப்படி சொன்னோன்னே எல்லாத்துக்கும் தோன்றது தான். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு கிடையாது, புரியுதா? இது வந்து பிருந்தா மேக் ஓவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிருந்தாக்கா இந்த செயின் தான் வந்து நான் போட போகிறேன். ஒரே ஒரு ஆரம் மட்டும், இந்த ஆரம் மட்டும் போட போகிறேன். அக்கா வந்து இந்த சாரீக்கு மேட்சாக இருக்குண்டா, இதை போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கேயே கிளம்புறது தான், நம்ம பார்லர்லேருந்தே அவங்க கிளம்பில உனக்கு என்ன வேணுமோ எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இருக்குது, இது பிடிங்க கொஞ்சம். அப்படியே இது பண்ணுங்க, போடுங்க. எவ்வளோ லென்த் ஓகேவா? ஓகேவா? இன்னும் எத்தனை பின் வைக்கீங்க? போதுமா? ஓகே, செயின் போட்டாச்சு, கம்பளும் போட்டாச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஐலைனர் போடுறோம், கீழே வந்து ஐலைனர் போடணும். அது போக மஸ்காரா போடணும். இப்போ பொட்டு மட்டும் வச்சுட்டு தலையை வந்து சீவரக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பொட்டு வாங்கவே இல்லை. எப்போவுமே எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம் இல்லை எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பொட்டு நான் எப்போவுமே வாங்கிடுவேன். அதெல்லாம் நான் பொட்டே வாங்கலை. ஏன் இவ்வளோ கேர்லெஸ் அப்படின்னு தெரியலை. பொட்டு வாங்கிடுவேன். அதே மாதிரி விலையில் இருக்கான்னு பார்த்து ட்ரெஸ்ஸுக்கு மிச்சா விலையில் வாங்கிடுவேன். ஓகேவா? இருந்த பொட்டே வந்து இந்த கோபுர பொட்டு வந்து வச்சுட்டேன். கீழே வந்து நம்ம எப்போவுமே வைப்போம்ல குட்டியாக ஒரு ஐலைனரில் அது வச்சுக்கலாம். எப்பவுமே நான் அந்த வெளிச்சத்துலேயே கிளம்பி இந்த மாதிரி நைட்டில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்கும். ஓகேவா? எல்லாமே ஓகே, எல்லாமே ஃபினிஷ்டு. கீழே மட்டும் போட்டுக்கலாம். கண்ணாடி வச்சு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணாடி எனக்கு ஷேடோ அடிக்கலை, கரெக்டாக வந்து தெரியலை, மூஞ்சி வந்து தெரியலை. அது போக இங்கே நான் செல்லை பார்த்து வந்து போட முடியாது. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஏன் உள்ளேயும் வந்து ஐலைனர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அது வந்து எனக்கு பழகிடுச்சு. உள்ளே வந்து நான் காஜல் போட மாட்டேன், எப்பவுமே காஜல் போட மாட்டேன். போட்டு பழகினதே வந்து பார்த்திங்கன்னா ஐலைனரில் தான் போட்டு பழகினேன். ஒரு சைடு போட்டாச்சு, இன்னொரு சைடு வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? கண்ணுக்கு கீழேயும் போட்டேன், கண்ணுக்கு மேலேயும் போட்டேன். காஜல் வந்து எப்போவுமே வந்து கண்ணுக்கு வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா கீழே இறங்கி ஒரு பிளாக்காக மாறிடும். அதனால் வந்துட்டு காஜல் வந்து எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். கண்ணுக்கு மேலேயும் ஐலைனர் தான், உள்ளேயும் லைனரும் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் தான் கொடுப்பேன், உள்ளேயும் ஐலைனர் தான். போன டைம் வந்து நம்ம இதுக்கு போகையில் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து உள்ளே வந்து இந்த இது போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனர் போட்டிங்கன்னா பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத்தோடு ஒரு மைடப்பா மாதிரி வந்து கொடுத்தாங்க. நான் வந்து அதை வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் போகையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மாமா ஆனால் வந்து வாங்குனாங்க, நான் வாங்கலை. வந்து ஐ ஷேடோவுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபேஸஸ் கனடாவில் வந்து லிப்ஸ்டிக் வந்துச்சு இல்லைங்களா, அதில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து மெரூன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கனாவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஐ ஷேடோக்கு வந்து இந்த மாதிரி வந்து போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்.
ஓகே, கரெக்டாக அந்த ஐ அந்த கண்ணுக்கு மேலே மட்டும் கருவிலி இருக்குல்ல தெரியுங்களா, கண் லைட்டாக மூடிட்டு ஒரு கண் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளே வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுவும் போட்டேன். ஐலைனர் போட்டாச்சு, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. மஸ்காரா மட்டும் போட்டு தலையை மட்டும் சீவனா போதும். ஓகேங்களா? மஸ்காரா என்ன வேணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிவிட்டு உள்ளேயே ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே எடுக்கணும். இது வந்து எனக்கு அங்கே சொல்லி கொடுத்தாங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சு. எப்பவும் போல் நான் தலை சீவுவேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். நான் ஹேர் ஸ்டைல் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சு என்னோடய வேலை வந்து முடிஞ்சு. ஹேர் ஸ்டைல் மட்டும்தான். மம்மா சீப்புங்க. ஹேர் ஸ்டைல் நார்மலாக தான், பெருசாலாம் இந்த ஹேர் ஸ்டைல். ஹேண்ட்பேக்கில் முன்னாடி ஜிப்பில் இருக்கேன், அதை எடுத்து ஹேண்ட்பேக்கில் முன்னாடி ஜிப். ஓகேவா? ஃபேஸ் மேக்கப் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நைட்டு இந்த டைமில் இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து உங்களுக்கு இதாக தெரியாது. நான் மேரேஜோட அந்த இது வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். இதில் பிரியாமணியில் போடுறேன்னா இல்லை இதில் போடுறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. போடும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக உங்களுக்கு வந்து டே முழுக்க வந்துட்டு எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்கிறது, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறது, நான் இந்த பிராண்ட் வந்து நான் சொல்லுவேன், சஜஷன் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, தெரியலை அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தெரியலை அப்படின்னா அவங்களே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க நீ யாருமே அந்த அவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேறு யாரும் இல்லைங்க. நம்ம வந்து இப்போது ஃபவுண்டேஷன் வந்து எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன். மேக்ஸிமம் நீங்களும் அந்த மாதிரி பெரிய கடையிலே வாங்கிக்கிங்க. ஏன்னா அந்த பிராண்டுக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே கடை வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணல, அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கையோடு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நேர் எடுத்து எப்பவும் போல் ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் போட்டு வரேன். தலை சீவியாச்சு. பின்னாடி யாராது அப்படின்னு பார்க்குறீங்க, மஸ்ட் முனியப்பன். ஓகே, குங்குமமும் வச்சாச்சு. கொஞ்சமாக வச்சுட்டு கிளம்பலாமாப்பா? மேரேஜுக்கு போகிறோன்னு வீட்டில் எழுந்திரிச்சிருக்கோம். ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரக்கா எந்திரிச்சு வாச தெளிக்கிறாங்க. 6ஆகுதா? இருந்தாலும் எனக்கு அது மிட் நைட் தான். எனக்கு நான் மாமா பேக் சைட் கேமரா போட சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃபேஸ் மேக்கப் எப்படி இருக்கு? சூப்பர், லைட்டாக இருக்கு. அவ்வளோதான் போட்டிருக்கேன், அதனால் அப்படித்தான் இருக்கும். பூ வைக்கல அப்படின்னு நினைப்பீங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாத்துக்குமே கட்டிட்டாங்க, அதனால் வந்து அங்கேயே போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. குட்டி மாவுக்கு வந்து லைட்டாக ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. காம்பேக்ட் பவுடர்லாம் போட்டு பாப்பா பூ வச்சுட்டாங்க. ஹாய் சொல்லி பாய். ஓகேங்க, இதுதான் என்னோடய மேக்கப்போட ஃபினிஷிங். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.
நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.